ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 27வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த இடத்துல புத்தா கிளானுடைய ஒரு பெரிய பதவியில் இருக்க பர்சனும் தியானம் பண்ண இருக்கும் போது ஒரு பர்சனும் வந்து சொல்கிறான், தர்மா அசம்பிளி அது வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது, அதனால சீக்கிரமாக நீங்களும் ப்ரிப்பேர் ஆகுங்க, எல்லாருமே வரப்போகிறாங்க. புரியுது, நான் வரேன். ஆளு இப்பயும் தானம் பண்ணிங்கன்னு அங்கே யோசிக்கிறாரு. அந்த கிரே உல்ஃப் மேலே ரீசெண்டாக ஒரு மார்க்கை வந்து நான் பிளேஸ் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த மார்க்கு அழிஞ்சு போயிடுச்சு. அப்போனா யாரோ ஒருத்தங்க அதை அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அதை அழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் அங்கே தகுதி இருக்கு. சரி, ஏதோ ஒன்று, அந்த கிரே உல்ஃப் அந்த பீஸ்ட் வந்து ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்கு, அதுக்கான கருமா தான் இது, அதனால தான் அது அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் பிரச்சனையே என்னன்னா, அந்த அழிச்ச பர்சன் வெளியில் போய் சொல்லிட்டானா அவ்வளோதான், எங்கள் டெம்பிளோடைய ரெப்புடேஷன் அது வந்து நாசமாயிடும். நம்பலாம் அந்த பர்சன் சொல்லாமல் இருப்பான்னு. அதே மாதிரி ரீசெண்டாக ரெண்டானும் அங்கே இறந்து போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி இருக்க மர்மமோ தெரியல யாரு கொன்னான்னு. எங்கள் புத்தா டெம்பிளுக்கு ஏகப்பட்ட பேட் லக் இங்கே வருது. சீன் அப்படியே ஒரு 3 பேரை நோக்கி வரும். அங்கே வரவங்க 2 பேருமே பிரின்ஸ் தான். அதில் இருக்க ஒரு பிரின்ஸை சொல்கிறான், உண்மையை சொன்னால் இந்த புத்தாங்க மூலமாக நான் கல்டிவேஷனை நல்லாவே புரிஞ்சுக்கினேன். ஆமாம், நானும் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஒரு டீமன் எம்பரரே வந்தாலும் என்னால் அழிக்க முடியும். அங்கே தங்கச்சிக்காரியும் அதே மாதிரி தான் சொல்லுவான். இதே மாதிரி ஃபன் பண்ணிங்கன்னு போகும்போது தங்கச்சிக்காரியும் அங்கே யோசிக்கிறான், இந்த மாதத்தில் நம்ம கிங்கு நம்ம அப்பாவோட பர்த்டே வந்து வருது, அதனால பெரிய பேன் குயிக்க ஒரு வைப்பாரு. இப்போ நடக்க போகிற அந்த புத்தாவுடைய அசம்பிளி அது மூலமாக ஏகப்பட்ட நாலேஜ் எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவையும் நல்லா சந்தோஷமாக்க முடியும். இப்படி இவங்க எல்லாருமே சொல்லிங்கன்னு போகும்போதே தெரியுது, இந்த லேண்டோடைய அந்த க்ரௌன் பிரின்ஸ் 2 பேரு, இந்த பிரின்சஸ் இந்த 3 பேருமே புத்தாவுடைய கிளான் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு, ரொம்ப நம்புற ஆளுங்கன்னு தெரியுது. இதுக்கப்புறம் அந்த ஹெட்டும் அவரோட நாலேஜ் அங்கே கொடுப்பாரு. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு பீயிங்கும் எக்கில் பிறக்குதோ இல்லை கருவில் பிறக்குதோ இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிறக்குதோ எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிர்வாணாவை அடையும் இப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார். அங்கே சடனாக யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் ஆகும். பார்த்தா நம்ம ஆளுங்க தான். அவங்க வந்தோடனே அங்கே இருக்கிற பர்சனும் பயங்கரமாக கத்துறான், கல்டிவேட்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், பர்மிஷனே இல்லாமல் அப்படியே உள்ளே பூந்துட்டீங்க, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போங்க, ஏன்னா இது எங்களுக்கான இடம். இந்த ராயல் ஃபேமிலியோட கேங்கும் யாரா இவங்க அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நம்மளும் வந்துட்டு உங்களுக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் தூக்கி அடிக்கிறாரு. வெளியில புத்திசம்ல எழுதப்பட்ட ஒரு கட்டை அதுவும் அப்படியே சுக்னோரா போது மண்டையில பட்டோன்னே, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஈவலான விஷயத்த பண்றீங்க, புத்திசம்ம எதிர்க்கிற ஆளுங்களா நீங்க. ஹேங்கிங் டெம்பிள்ல இருக்க சில பேர் புத்தாவோட முகத்துக்கு பின்னாடி பாம்பு இதயத்தை மறைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கே அந்த ஆளுங்களோட முகத்தை இந்த உலகமே மொத்தமா பார்க்க போகுது. அங்க இதை பார்க்குற அந்த பிரின்சஸ் அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா, யார் இவன், கிரேசியா இருக்கான், இவன் எதுக்காக ஹேங்கிங் டெம்பிள் கூட இப்படி அங்கே சண்டையினோம். நம்ம ஆளுங்க இப்படி அங்கே சொல்லும் போது மற்றவங்களும் பயங்கர வேகமாக நம்ம ஆளுங்களை பிடிக்கலான்னு வராங்க. உடனே நம்ம லீயும், ஆமாம் என்ன யோசிக்கிறீங்க, உங்களால் என்னை பிடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா, அங்கே பிளேடை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அட்டாக்கு கொடுக்குறான். அது ஒரு ஆறாவே பங்கமாக இருக்கும். யாரா இவன், இந்த மாதிரி பயங்கரமான டெக்னிக் எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் அந்த பிரின்ஸுக்காரன் ஆச்சரியமா வரான். இந்த சைடு அந்த வயசான மாங்கும் அதை பற்றி தான் அங்கே யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ட்ரபிள் வந்துச்சு, அதனால எதை ஹேண்டில் பண்ணாலும் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இவங்க மூலமாக எங்கள் ரெப்புடேஷன் மோசமாகவும் உண்மைகளும் வெளியில் வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாங்கும் முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து உங்ககிட்ட கேட்கலாமா, எங்கள் ஹேங்கிங் டெம்பிள் அது எந்த விதத்தில் உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு, என்ன விஷயம் நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா மீதி விஷயத்த பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்கலாமா, இதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நல்ல மாங்கு மாதிரி நடிக்க போகிறேன் குழந்தாய், நீ ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் குழந்தாய், அதனால என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தர்மா அசம்பிளியை வச்சிருக்கோம். அதாவது இந்த அசம்பிளியில ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க சொல்லி தந்தோம். ஆனா நீங்க தேவையில்லாம உள்ள வந்து இந்த விஷயங்களை நாசமாக்கிட்டீங்க. அதனால நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா அதுக்கான ரீசனபிளான எக்ஸ்பிளனேஷன் அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓ, எக்ஸ்பிளனேஷனை பத்தி நீ கேட்குறியோ, லீ உன் கையில இருக்க அந்த விஷயத்த ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லீ அந்த விஷயத்த வானத்துல மிதக்க வைக்கும் போது அந்த விஷயம் ஒரு விஷயத்த ஷோ பண்ணும். அதுல ஃபேக்கான ஜூன்லினும் அந்த அவங்க 2 பேருக்கு இடையில பேச்சு ஒத்தாங்க நடக்கும். அவங்க ரெண்டானு கிட்ட நான் தான் என் ஜூன்லின்னு, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணும், அமைதியாரு அப்படி இப்படின்னு சொல்லுவானா. அங்க இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அட, இது வந்து ரெண்டாம் தானே. அங்க இதை பார்க்கும்போது பெரிய ஒரு அந்த மாங்கு அவருக்கும் அவங்க ரிலீஸ் ஆகுது.
ரெண்டானு இறந்து போனதுக்கும் இந்த மிஸ்டீரியஸா வந்திருக்க இந்த பர்சன் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பின்னாடி இருக்க மத்தவங்களுக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்க. அட அங்க நிக்கிறது ஒயிட் ஹேரோட இருக்கிற டீமன் ஜூன்லின் அவன் தானே. நான் மெடிசன் கிங் வேலியில அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல பெரிய சம்பவம் வந்து நடந்துச்சான். அங்க மெயினா இந்த டீமனை அழிக்கணும்னு சொல்லி நம்ம ரெண்டானா ஒரே முன்னாடி வந்திருக்காரு மர்சியை காட்டக்கூடாதுன்னு. அங்க இதை கேட்கிற பிரின்ஸுக்காரனும் அங்க யோசிக்கிறான். ரெண்டானே அங்க களை இறங்கியிருக்காருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டில் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அந்த வீடியோவை அந்த அளவுக்கு பார்க்காம இப்படி வந்து இவங்க யோசிப்பாங்க. ஆனா வீடியோ பிளே ஆக அதுல ரெண்டான் மேல போனது, பெல்ல ஆக்டிவேட் பண்ணுது, அந்த இடத்தையே மொத்தமா அழிக்கலன்னு பார்த்தது இதெல்லாம் அங்க தெரியுமா. அங்க இதனால அந்த வயசான ஒரு பயங்கரமா கடுப்பாவுறாரு. அடி ரெண்டான் நீ என்ன முட்டாளாம், எதுக்காக நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க, ஏன்னா எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன்டா. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கே ரெக்கார்டிங்க எல்லாருமே பார்த்துறாங்க. அங்கே மெயினாக நம்ம ஜூன்லேன் தான் எல்லாரையுமே அங்கே காப்பாற்றுவான். அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு இன்னமும் அங்கே புரியல எதுக்காக இந்த ரெண்டான் அவரு வந்து அவங்க ஆளுங்களே கொல்லணும். அதே மாதிரி அந்த இடத்துல ஜூன்லேன் தான் எல்லாரையுமே காப்பாற்றினான். எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துக்கினே யோசிக்கிறான். சரி இதுக்கான பதில ஆளு எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம். அங்கே இருக்கிற பிரின்சஸும் அந்த இடத்துல எல்லாரையுமே எதுக்காக நம்ம ஜூன்லேன் அவரு அங்கே காப்பாற்றணும் எனக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம சுச்சுவேஷனை பார்க்கலாம் பொறுமையா. அந்த வயசான மாங்க்கு யூன்னு அவருக்கு அங்கே பயங்கரமா கடுப்பாகுது. நான் சுத்தமா யோசிக்கல. ரெண்டான மிஸ்டீரியஸா கொன்ன பர்சன் அது இவன் தானா. நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் எங்க டெம்பிளோடைய ரெப்புடேஷனை அங்கே காப்பாத்துற மாதிரி. ஜூன்லின் டீமன் நீ இந்த மாதிரியே ரெக்கார்டிங் அந்த டிவைஸில் எல்லாமே மாற்றி போட்டு பொய்யான ரெக்கார்டிங்கை போட்டு இந்த உலகத்தை ஏமாத்தலாம் ஃபூலாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறியா? எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவேன்னு. அதான் இதை கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி அந்த இடத்துல அந்த கிரே உல்ஃப் அதோட மண்டையும் அப்படியே வந்து விழும். அந்த மாங்க்கும் அங்கே புரியாத மாதிரி நடிக்கிறான். ஆமா என்னது இது? மாங்க்கு தலையா? தெரியாத மாதிரி நடிக்க வேணாம். உன்னோட நாயை மொத்தமாக நான் முச்ச விட்டேன், இதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? நீ என்ன சொல்லிருக்க? இந்த கேவலமான கிரியேச்சருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே இப்படி சொல்லிட்டு மைண்ட்லேயே அந்த மாங்க்கும் யோசிக்கிறான். அப்போனா இந்த கிரே உல்ஃபையும் இதுக்கு முன்னாடி கொன்னது இந்த பர்சன் தானா? அங்கே ரெக்கார்டிங்கும் அப்படியே ப்ளே ஆகுது. அந்த உல்ஃபை அவன் கொல்லும் போது அது மாங்கோடைய ஒரு பவரை பயன்படுத்திருக்கோம்ல. அங்கே சொன்ன விஷயம் எல்லாமே அங்கே ஓடுது. ஆமாம் என்ன ஆச்சு? உன்னோட உல்ஃபை கொன்னுட்டேன்னு உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ரெக்கார்டிங்கை பாரு. அந்த இடத்துல அந்த உல்ஃபும் அங்கே சொல்லும் உனக்கு தெரியாது, நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க. எனக்கு பின்னாடி பெரிய பெரிய மாங்குங்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எனக்கு பின்னாடி இருக்கு. இப்படி அந்த ரெக்கார்டிங்ல வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க பின்னாடி இருக்க ஒரு பர்சனுக்கும் இப்பதான் ஒரு விஷயமே அங்க ஞாபகம் வரும். ஆமா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹேங்கிங் டெம்பிள் இவங்க கிரே உல்ஃபை வளர்த்தாங்க. ஆனா அந்த டைம்ல நான் அந்த அளவுக்கு நோட்டீஸ் எதுவுமே பண்ணல. நான் ரெக்கார்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தலைவர் யுன்னு அவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா என்ன? ஒரு சைடு இந்த ரெக்கார்டிங் அது உண்மையா ஃபேக்கா எதுவுமே அங்க புரியல. ஆனா இன்னொருத்தனும் அவங்க சொல்றான், ரீசெண்டா ஒரு ரூமரையும் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா ஹேங்கிங் டெம்பிள்ல கிட்னாப்பிங் அதுவும் நடக்குதான். இப்படி இவங்க எல்லாருமே அதை பத்தி பேசும்போது முன்னாடி ஒரு பர்சனும் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த ஒரு ரெக்கார்டிங்கும் உண்மையானது, எதுவுமே பொய்யில்ல. இப்படி முன்னாடி வந்து சொல்ற அந்த பர்சன் வந்து ஒரு பெரிய எல்டரு. அங்க இருக்கிற பிரின்சஸ் எல்லாருமே இதை கேட்டு ஆச்சரியம் ஆகுறாங்க. ஏன்னா அவரே இங்க சொல்லும் போது கண்டிப்பா இந்த விஷயம் பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. அங்க இதனால அந்த மாங்கோட தலைவர் யுன்னு அவரை ஒரு மாதிரி இலக்காரமா எல்லாருமே பாக்குறாங்க. அடச்சி கேவலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஹோலின்னு பேரை கொண்டிதான் சொல்றது, ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப கேவலமான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க சொல்றான், இப்போ நீங்க பார்த்த ஒரு விஷயமும் யாராலையுமே மறக்க முடியாத உண்மைகள். இந்த மாங்க்கு பியூரான ஈவில் பேருக்கு ஓண்டிதான் ஹோலி அப்படின்னு தெரியறான். ஆனா ஆளு ஏகப்பட்ட பசங்களை கொண்டு இருக்கான். அதுவும் எதுக்கு? ஏதோ பிளெஸிங் கிடைக்கும் அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஏமாத்தி. அப்பயும் யாருக்காச்சும் நம்பிக்கை இல்லைன்னா வெஸ்டர்ன் சைடு ரீஜனுக்கு போய் பாருங்க. இப்படி உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜூன்லின் மூலமா வெளியில வரும்போது பிரின்ஸுக்கு மாங்க மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அந்த யுன்னு மேல. உன்ன மாதிரி ஒரு பர்சன் மாங்கா இருக்கவே தகுதி இல்ல. மரியாதையா ஈஸ்டர்ன் டொமைனை விட்டும் இந்த புத்திசம் இந்த கேங்கை விட்டும் விலகிப்போ. அங்க இதே மாதிரி ஒருத்தங்களும் வெளில போடா நாயே அந்த மாதிரி கேவலமாங்க சொல்லுவாங்க. அங்க இது கேட்டோடனே பயங்கரமா கடுப்பாவுது. அவன் கையில இருக்க அந்த விஷயத்த அப்படியே ஆளு உடைக்கிறான். எல்லாருமே கம்முன்னு இருங்க. அந்த வேவ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த பவனால நிறைய பேருக்கு கண்ணு வாய் மூக்கு இங்கெல்லாம் அப்படியே ப்ளீடிங் ஆகுது. ஜூன்லைன் கரெக்டான டைம்ல ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணனால அவ்வளோ சீக்கிரத்துல அங்க பெருசா எதுவுமே அவங்க கேங்குக்கு ஆகல. பிரின்ஸும் நம்ம ஜூன்லின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். ஜஸ்ட் மிஸ், அந்த அட்டாக்னால நியர்லி நான் இப்போதைக்கு இறந்தே போயிருப்பேன். ஆனா ஏதோ ஒன்று இந்த புத்திஸ்ட் இந்த அளவுக்கு ஈவலா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. சீக்கிரமா இந்த விஷயத்த நம்ம கிங் அதாவது ஃபாதர் கிட்ட சொல்லணும். அங்க இருக்கிற எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா யுன்னு அங்க விடுற மாதிரி இல்ல. இந்த இடத்த விட்டு இன்னைக்கு
யாருமே உயிரோட வெளியில போக வாய்ப்பே இல்லை. ரெண்டானு ஒரு பேரியர் மாதிரி ஏதோ ஒரு பெல்லை எழுப்புற டெக்னிக் அங்கே பண்ணியிருப்பான்ல, அதே மாதிரி ஒரு பெரிய டெக்னிக்கை இவனும் அப்படியே பண்ண அவ்வளோதான். இங்கே இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படியே உள்ள ட்ராப் ஆகுறாங்க. அங்கே ஆளு மேலே போயிட்டு எல்லார பார்த்து அவங்க சொல்கிறான், இன்னைக்கு இந்த புத்தாவோட இடத்துல அந்த டீமன் ஜூன்லின் அவன் படையெடுத்து வந்தனால இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாரே போச்சு. அதில் நீங்கள் எல்லாருமே இறந்து போயிட்டீங்க. நான் தான் ஒரு ஹீரோ மாதிரி இங்கே காப்பாத்தினேன். இப்படின்னு தான் இந்த ஹிஸ்ட்ரி இது இருக்க போகுது. அங்கே இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிற ஆளுங்களாம் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. யோ யுன்னு, நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறனால உன்னாலேயே இந்த டெம்பிளோடைய ரெப்புடேஷன் மொத்தமாக நாசமாக போகுது. அங்கே ஜூன்லினோ இதெல்லாம் பார்த்துக்கினே சொல்கிறான், உனக்கும் அந்த ரெண்டானுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னதான் எவ்வளோ உண்மை தெரிஞ்சாலும் நிறைய டிசைப்பிள் எப்பயும் அந்த மாங்க்கு யூன்னு அவரு சொல்கிறது தான் உண்மை, அவரு பண்ணுறது தான் நல்ல விஷயம் இப்படின்னு அங்கே நிற்கிறாங்க. பிரின்ஸும் அவங்க பயங்கரமாக கத்துறான், ஐயோ நீங்கள் முட்டாளுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக இந்த பர்சன் யூனால இவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்மால ஹாங்கு கிட்ட போயிட்டு சண்டையிடு அப்படின்னு சொல்ல ஹாங்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா, நான் என்ன உன் வீட்டு நாயா என்ன ஒரு நாய் மாதிரி பயன்படுத்துறேன். இருந்தாலும் என் கிட்ட வேற வழி இல்ல. உன் மேல இருக்க கடுப்பு எல்லாத்தையுமே இவங்க மேல காட்ட வேண்டியதான். அந்த இடத்துல சண்டையும் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படும். தூரத்துல இருந்து இத அந்த ராயல் ஃபேமிலியும் அவங்க பாக்குது. அங்க கிங்கி கிட்ட மத்தவங்களும் அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அங்க அட்டாக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் அவங்க பசங்களும் இருக்காங்க, அந்த 3 பேருமே. அங்க இதை கேட்டோடனே அவரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் தெரியாது, ஒரு ஃபோர்ஸை சென்ட் பண்ணுங்க, சீக்கிரமா அவங்கள காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே மேஜஸ்டி, கண்டிப்பா. அங்க இப்படி ஒரு ஆர்டர் அவரு கொடுக்கும் போது சைட்ல ஒரு பர்சனும் போயிட்டு ஒரு வித்தியாசமான கல்லை வச்சு ஒரு சிக்னல் ஆளு கொடுக்குறான். தலைவர், டைம் வந்துச்சு. சீன் அப்படியே நம்ம ஹாங்க நோக்கி வரோம். ஹாங்கு அந்த மாங்க பார்த்தோன்னே பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா ஆளு ஒரு பெரிய பேரியரை வச்சு பவரை சப்ரஸ் பண்ணலான்னு பாக்குறான்ல. அந்த மாங்கும் விடாம தர்மபாம் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவான். ஹாங்கோ அவனோட ஃபயர் பவரை வச்சு தாக்குறான். 2 பவரும் இனியும் போது மாங்குக்கு அங்கே தெரியுது இந்த பவர் வேலைக்கு ஆகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நீயும் பீக்கான ட்ரிபுலேஷன் ஸ்டேஜ் அதில் தான் இருக்கியா. ஆனால் ஏதோ ஒன்று உன்கிட்ட ஃபயர் பேஸ்டு டெக்னிக் அது இருக்கா. இப்போ ஒரு கை பார்த்துடலாம், என் கிட்ட இருக்கிற ஃபயர் டெக்னிக் பெஸ்ட்டா இல்லை உந்து பெஸ்ட்டானு. அங்கே 9 ஹெல் கர்மா ஃபயர் அப்படின்னு ஒரு ஃபயர் ஆளு ஏவி வர்றான். அங்கே அவனோட ஃபீனிக்ஸ் இன்ஃபர்னல் ஃப்ளேமை வச்சு தடுக்க பார்க்குறான். ஆனால் அந்த ஹெல் ஃபயரு ஒரு மாதிரி அப்படியே அவனை தள்ள ஆரம்பிக்குது. யோ, நீ ஹோலின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபயர் பவர் முழுக்க ஹெல்லோடைய எனர்ஜியா இருக்கு. இதுலயே எனக்கு தெரியுது அண்டர் வேர்ல்டு கிளானோட நீ லிங்க் ஆயிருக்க. கேட்டா மத்தவங்க கிட்ட நான் ஹோலியானவன் ஒரு ஹையான மாங்க் அப்படின்னு நடிக்கிறது. டிமானிக்கான ஹெரிட்டன்ஸை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜஸ்ட் என்னோட பவரை வச்சு உன்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்த நீக்கிறேன், அவ்வளவுதான். அங்க இந்த டைம்ல குன்பேங் அந்த பெரிய பேரியரை உடைக்கலான்னு வரும். அங்க மாங்க் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, இது என்ன குன்பேங்கா? அந்த ஏன்ஷியன் பீஸ்ட் அது ஒரு மவுண்டா? இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஜூலினா என்ன? குன்பேங் அங்கே பயங்கரமாக தாக்கும். ஆனால் அப்பயும் பேரியர் உடையல. குன்பேங்குக்கு மேலே தான் நம்ம ஜிங்கும் ஷாவும் இருக்கான். கீழேயே பெரிய பீஸ்ட்டை பார்த்துக்கினே அங்கே இன்னும் யோசிக்கிறான். நீ மேலே ஒரு குன்பேங் தான். உன்ன மாதிரி ஒரு பீஸ்டால என்னோட டிஃபென்ஸ் எல்லாம் அங்கே உடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படியா? கொஞ்சம் மேலே பாரு. மேலே நம்ம ஜிங்கும் ஷாவும் 2 பேருமே அங்கே தாக்கும் போது அந்த அட்டாக் இணைஞ்சு பயங்கரமான பவராக அங்கே வெளியே வரும். அப்படியே அது கிராக் விட ஆரம்பிக்குது. அங்கே இதை பார்க்குற அந்த மாங்கி ஒன்று அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த ஜூனியன் கிட்ட பயங்கரமான பீஸ்ட் ட்ரிபுலேஷன் லெவலில் இருக்கு. அது கூடவே ட்ரிபுலேஷன் லெவலில் இருக்க டிசைபிள் அவங்களையும் வச்சிருக்கானா. இதை ஒரு வாய்ப்பாக வச்சு எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்ணும் போது பின்னாடி இன்னும் அவங்க சொல்றான், எல்லாருமே மரியாதையா திரும்பவும் வாங்க, ஏன்னா இந்த இடத்த விட்டு யாரையுமே நான் தப்பிக்க விட மாட்டேன். அங்க ஜுன்லினோ இதெல்லாம் பார்த்துக்கினே சொல்றான், என்ன ஆச்சு, சர்ப்ரைஸ் ஆயிட்டியோ? இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படும்னு சுத்தமா நீ கணிச்சிருக்க மாட்டேன். அங்க யுன்னுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்க ஒண்டி தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், டெம்பிளோடைய ரெப்புடேஷன் அது நாசமாவும், கூடவே என்னோட நல்ல பேரும் நாசமாயிடும். இதனால அங்க இவனை நம்புற சில பல மாங்கு கிட்ட அவன் சொல்றான், நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் தப்பிக்க கூடாது, எல்லாரையுமே கொல்லுங்க, எல்லாருமே நம்மளுக்கு பிரச்சனை, எல்லாருமே ஈவலான ஆளுங்க. இந்த சைடு ஜுன்லினோ அவங்க 2 பேருக்கிட்டயும் சொல்றான், சீக்கிரம் ஜிங் ஷாவ் நீங்க 2 பேருமே மத்தவங்களை காப்பாத்துங்க. அதே மாதிரி ஜிங்கும் ஷாவும் அடின்னு பயங்கரமா அடிக்கிறாங்க மத்தவங்கள. ராயல் ஃபேமிலியோட அந்த பிரின்சஸ் அவங்கள காப்பாத்தணும்னு ஒரு கேங்கும் அங்க வந்துச்சு. வந்த அந்த கேங் கிட்ட பிரின்ஸுக்காரனும் எல்லாம் உண்மையும் சொல்றான், இங்க ஈவலான ஆளுங்களே அந்த புத்திஸ்ட் அவங்க தான், இந்த விஷயத்த எப்படியாச்சும் அப்பா கிட்ட போய் சேர்த்துருங்க. ஜுன்லினோ அங்க யுன்னை பார்த்து கேட்குறான், ஆமா யுன்னு, எவ்வளோ எஃபோர்ட்டை போட்டோம், டிசைபிளா இருக்கிற யாரையுமே உன்னால பீட் பண்ண முடியல, அதனால இப்படி நீ உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். உண்மையை சொன்னா எங்க பவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, நீ என்ன யோசிக்கிற, இதுதான் எங்க உண்மையான பவர் அப்படின்னு யோசிக்கிறியா? இது வரைக்கும் சும்மா நான் அமைதியா இருந்தேன், இதுக்கப்புறமும் அமைதின்னு ஒன்று இருக்காது. அங்கே இப்படி இவங்க சொல்லும் போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும்,
ஆமா, என்ன பிரச்சனை? எதுக்காக வெளியில ஒரே சத்தமா இருக்கு? உங்களை வர வச்சதுனா தான் இங்க ஒரு டீமன் வந்திருக்கு. அந்த டீமன் ஜுல்லின் அவன் இந்த டெம்பிளையும் இங்க இருக்கிற ஆளுங்களையும் ஒட்டு மொத்தமா அழிக்கணும் ட்ரை பண்றான். அங்க திடீர்னு 2 ஆர்டிஃபெக்ட் நம்ம ஹீரோ நோக்கி பயங்கர வேகமா வரும். அதுல ஒன்னு ஸ்டாஃப், இன்னொன்னு விஜ்ரா பிரேஸ்லெட் அப்படின்னு ஒரு விஷயம். இவனுக்கு சப்போர்ட்டரா இருக்கிற சில பல மாங்கக்கோங்க புரியுது. அட, இது வரைக்கும் இங்க ஒரு லெஜெண்டா இருக்கிற அந்த சேஜஸ் அவங்க 2 பேருமே இங்க வந்துட்டாங்களா? அந்த 2 வெப்பனும் பயங்கர வேகமா ஜூன்லினை நோக்கி வரும். ஆனா ஜூன்லின் அப்படியே அதை பறக்க வர்றான். அங்க 2 ஃபிகர் அப்பியர் ஆகுது. அதுல கருப்பா இருக்கிற அந்த மாங்க், அவரோட பேரு டிராகன் எலிஃபென்டா. அதே மாதிரி வெள்ளையா குள்ளமா இருக்கிற அந்த மாங்க், இவரோட பேரு பியூரிட்டியா. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான், பியூரிட்டி. இவங்க 2 பேருமே பீக்கான ட்ரிபுலேஷன் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அங்கே இவங்க வந்தோடனே எல்லாருக்குமே அங்கே அவ்வளோ சந்தோஷம். இவங்க தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெஜன்ஸே. அங்கே இன்னும் அவனோட நடிப்பை அங்கே ஆரம்பிக்கிறான். உண்மையாக சொன்னா நான் இப்போதைக்கு புத்தாவியே பார்க்கறதுக்கு போயிருப்பேன். ஆனால் நல்ல வேலை கரெக்டான டைமில் உங்களை பார்த்தேன். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. யோன்னு சொல்லுங்க, என்ன ஆச்சு? எதனால இந்த இடம் ஒரு மாறி இருக்கு? டெம்பிளை எதுக்காக இந்த பர்சன் அட்டாக் பண்ணணும்? உங்கள் நிலைமை ஏன் மோசமாக இருக்கு? அதே மாதிரி அந்த பெல்லுக்கான டிஃபென்ஸை அதையும் நீங்கள் எதுக்காக ஆக்டிவேட் பண்ணணும்? உடனே இவனு எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீமன் ஜூன்லின். அவன் தான் ரெக்கார்டிங்கை வச்சு மக்கள் எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணி நம்மளோட ரெப்புடேஷனு நம்மள எல்லாரையுமே அழிக்கணும்னு பார்த்தான். அதனால என்கிட்ட வர சாய்ஸும் இல்லாமல் பெரிய டிஃபென்ஸை எழுப்பி இந்த இடத்துல சாகிற அளவுக்கு சண்டை போற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2 ஆணியும் இவன் தான் கொண்டா. இப்போ இந்த புத்தா கிளானியை மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க ஜூன்லினும் நம்ம யூனிகிட்டே அங்க சொல்றான், பரவாயில்ல, உனக்கு எப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி போட்டு மாத்தி சொல்றியே. எல்டர்ஸ் யாருமே இவன் சொல்றதை கேட்க வேணாம். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த டீமனை அழிக்கணும், வாங்க. அவ்வளோதான். இன்னும் பயங்கரமா பவரான். அங்க 2 பக்கமா அவங்க வேற அட்டாக் பண்றாங்க. நடுவில் இன்னும் அங்க வரான். 3 பேருமே அட் அ டைம்ல ஜூன்லினை தாக்க வரும்போது நம்ம ஜூன்லின் அவனோட லெஜெண்டரியான ஸ்வாடு 9th கிரேட்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஃபெக்ட் அதால எடுக்கிறான். அங்க யூன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு சுத்தமா ஐடியா இல்லை 9th கிரேட்ல இருக்க ஒரு லெஜெண்டரியான ஆர்டிஃபெக்ட் அது நம்மளுக்கிட்ட இருக்கும்னு. உடனே நம்ம ஜூன்லினோ, நீ யோசிக்கிறத விட என்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஆனா கொஸ்டினே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதை பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்கணும். இங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயமும் ரிலீஸ் ஆகும். என்கிட்ட என்னதான் ஒரு ஸ்வாடு பங்கமா இருந்தாலும் ஆனா ஸ்வாடுக்கான எந்த விதமான டெக்னிக்கும் கரண்டா என்கிட்ட இல்லையே. திடீர்னு அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமும் அங்க ஒரு ரிவார்டு அங்க கொடுக்கும். நீங்க ஹேங்கிங் டெம்பிளுக்கு வந்தீங்க, ஆனா செக்கிங் ரிவார்டை கிளைமே பண்ணல. சிஸ்டமு என்ன, உனக்கு இப்போதான் அந்த விஷயம் ஞாபகமே வந்துச்சா என்ன? கிளைம் பண்ணும்போது அதுல செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு லெஜெண்டரியான ஸ்வாட் டெக்னிக்கும் அங்கே கிடைக்குது. ஸ்லாட்டர் இம்மார்டல் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கு. அதான் இதை பார்த்தோன்னே முகமே அப்படியே டெவில் மாதிரி அங்கே மாறும். உன்னோட டைமிங் ஸ்லோவாக இருக்கு, ஆனால் நல்ல நேரம் இது இப்போ என்கிட்ட இருக்கு. அங்கே அந்த டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட் அப்படி பரவும். அங்கே இதை பார்க்குற அந்த மாங்கங்க 3 பேருக்குமே அல்ல. ஆமா, என்ன இது இந்த அளவுக்கு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட்டா? சும்மா ஸ்வாடை வச்சு அவன் வீசுவான், அதுக்கே அவங்க நிலைமை மோசமாகுது. அங்கே பேரியரை வச்சு எப்படியும் அவங்க தடுக்கிறாங்க. அங்கே இவனுக்கு இப்பயும் அவங்க புரியல. ஆமா டீமன், இப்போ நீ பயன்படுத்தின அந்த டெக்னிக் அது என்னது? நல்லா கேளு, இதுதான் டாங்கி ஸ்லேயிங் ஸ்வாட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலா உங்களை மாதிரி ஃப்ராடுங்களை அழிக்கிறதுக்கான டெக்னிக் இது. அங்க இது கேட்குற டிராகனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. டிராகன் பயங்கர வேகமா அங்க தாக்குறான். ஜூன்லினுக்கு பெருசா எதுவும் ஆகல, ஸ்வாடை வச்சு ஆளு தடுக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு? உன்னால வேறமா எவ்வளவுதான் பண்ண முடியுமா? ஹார்டரா ட்ரை பண்ணு. அங்க இதை பார்த்தோன்னே யுன்னை பார்த்து அவன் கத்துறான். ஆமா யுன்ன, நீ என்ன பண்ண இருக்க? சீக்கிரம் தாக்கு. அங்க யுன்னு ஃபயர் லோட்டஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை வச்சு தாக்குறான். ஆனா என்னதான் 3 பேருமே இப்படி மாங்குன்னு நம்ம ஜூன்லினை தாக்குனாலும் அங்க எதுவுமே ஆகல ஆளுக்கு. ஆங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அட் அ டைம்ல 3 பேருமே அங்க தாக்குறாங்க. ஆனா ஆளு அசால்ட்டா எல்லாரையுமே சமாளிக்கிறான். அங்க லீக்கு மாஸ்டரை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையை சொன்னா அவரோட பவர் அது உண்மையிலேயே பங்கமா இருக்கு. அங்க டிராகனும் சொல்றான், இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை பார்த்ததே இல்லை. அங்க பியூரிட்டியும் யுன்னு கிட்ட சொல்றான், ஆமா யுன்னு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு டீமனை நீ ப்ரோக் பண்ண? நான் பாரு, ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸை நீ பண்ண, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளுங்களை இனிமையா மாத்த மாட்டேன்னு. நீ எதுக்காக அந்த விஷயத்த பண்ண? பாரு நம்ம எந்த நிலைமையில இருக்கோன்னு. அங்க யுன்னுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு அங்க தெரியல. அங்க ஜூன்லின் ஒரே ஒரு அட்டாக் பண்றான். இதனால அந்த ஷீல்டும் ஒட்டு மொத்தமா நாசமாகுது. என்ன ஆச்சு? ஏதோ ஸ்டார்டிங்ல பேசுனீங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, உங்களால என்ன அழிக்க முடியும் அப்படி இப்படின்னு. ஆனா கடைசியில எல்லாமே வெறும் பேச்சுதான் போலியே. உங்ககிட்ட பவர் எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல.
ஜூலியன் நீ தேவையில்லாம எங்களை ப்ரோவோக் பண்ணிருக்க, இதுக்காக நீ கண்டிப்பா சாக போற. எங்ககிட்டயும் இப்ப வேற சாய்ஸ் இல்ல, உன்னை மொத்தமா அந்த பவரை வச்சு நாங்க அழிக்க போறோம். அங்க 3 பேருமே ஒரு பயங்கரமான பவரை வெளிப்படுத்துறாங்க. திடீர்னு அவங்க 3 பேரோட பவரும் அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகுது. ஜூலியன் ஆச்சரியமாவறான். லியோ அதே தான் யோசிக்கிறான். அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களோட பவர் அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகுது. இந்த அளவுக்கு பவரை நான் பார்த்ததே இல்லை, மாஸ்டரால இதை சமாளிக்க முடியுமா? இது வரைக்கும் லட்சக்கணக்கான ஆணுகளா நாங்கள் பவரை சேமிச்சு வச்சோம், இப்போ அந்த பவரை உன் மேலே ஒட்டு மொத்தமாக கொட்டி மொத்தமாக உன் கதையை முடிக்க போகிறோம். ஓஹோ, அப்போனா இதுதான் உங்கள் ட்ரம் கார்டா? சரி சரி, இது வரைக்கும் நான் பார்த்த எனிமிஸ்லயே உங்களோட ஆறாவும் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. டீமன், உன்னை நாங்க மொத்தமா அழிக்காம விட மாட்டோம். அந்த இடத்துல ஆளு பயங்கர வேகமா நம்ம ஜூன்லினை கொல்லலான்னு வரான். மேல இதை பாக்குற குன்பேங்கும் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்ணும். குன்பேங்கோட அட்டாக்க யுன்னு பாக்குறான். ஃபூலிஷான பீஸ்ட், உன்னை யாரு நடுவுல வர சொன்னா? ஃபர்ஸ்ட் உன் கதையை முடிக்கிறேன். இப்படி நாங்க முடிக்கலான்னு போகும்போது நம்ம ஆளுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாவுது. என்னோட குண்டு மேலேயே நீ கைய வைக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு நான் விட்டாதானே? வெப்பண்டா, என்ன பண்ணுவ? உடனே நம்ம ஹீரோ ஒரு டெக்னிக்கை அங்க பயன்படுத்துவான். அவனை மாதிரியே 2 க்ளோன் அங்க அப்பியர் ஆகுது. அதை பாக்குற நம்ம லீயே நம்ம ஹாங்கு 2 பேருமே அங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அப்படியே அவனோட ரெப்ளிகா மாதிரி இருக்கு. நாங்க ஹாங்குக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, இது என்ன டிவைனான டெக்னிக்கா இல்ல ஏன்ஷியன்டான இன்னரிட்டன்ஸா? எப்படி அவனால அவனை மாதிரியே 2 க்ளோன்ஸை உருவாக்க முடியும்? அதே மாதிரி அவன் உடம்புல எவ்வளோ பவர் இருக்கோ அதே அளவுக்கு தான் அதுங்க கிட்டேயும் இருக்கு. ஆனால் இப்பயும் அந்த யுன்னு மற்ற மாங்கங்களாம் அடங்குற மாதிரி இல்லை. உன்ன மாதிரி க்ளோன்ஸை உருவாக்கிட்டா நாங்கள் அதை பார்த்தா பயப்படுவோமா என்ன? அதுங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான க்ளோன்ஸு, வெறும் ஒரு பப்பெட், அவ்வளோதான். எங்கள் 3 பேருக்கிட்டையும் வேற லெவலான ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்கு, அதுங்க கிட்ட எதுவுமே இல்லை. அப்படியா காணுங்களா? ஆனால் யாரு சொன்னா எங்க கிட்ட ஆர்டிஃபேக்ட் இல்லைன்னு? நம்ம ஹீரோ அதுங்க கிட்டயும் ஆர்டிஃபேக்டை வர வைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஏத்தோடனே அந்த காஃபின் அது அப்பியர் ஆகும். ரெண்டாவது அந்த ஃப்ளூட்டு. நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி அந்த லெஜெண்டரியான ஸ்வாட் இருக்கு. இதை பார்க்குறவங்களுக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா எல்லாமே லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்ட். நம்ம ஹேங்கிங் டெம்பிள் கிட்டேயே ஒன்று இருக்கிறதே கஷ்டமான விஷயம், இவங்கிட்ட எப்படி எவ்வளோ இருக்கு? என்ன ஆச்சு? இதுக்கே பயந்து போனா எப்படி? இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த மாங்கங்களை சாதாரணமாக எடை போட வேணாம். நான் பல லட்சம் வருஷமா இவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஈவிலான வழியிலையும் அந்த யுன்னு அவன் கல்டிவேட் பண்ணியிருக்கான். அதனால பயங்கரமான எனர்ஜிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஜூன்லினால இங்கே ஜெயிக்க முடியுமா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இவங்களுக்கும் மேலே யார் இருக்கா? எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.